அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கக்கூடிய நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் எப்பேற்பட்ட மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாக போகிறது. எந்தெந்த விஷயங்கள் தாமாக நடக்கக்கூடிய அற்புதமான யோகங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 அமைய போகிறது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் 10ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேது ஏப்ரல் மாதத்தில் இருந்து மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு நுழைகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கு உரித்தான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான பலன்களை நல்கக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. இந்த இரண்டு நகர்வுமே மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவதற்கான வாய்ப்பை 2025 மற்றும் 26 ஆகிய வருடங்களில் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்க போகின்றன. ராகு கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். குரு ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சனி, ராகு, கேது உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது குரு ஜென்மத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு. எனவேதான் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள், மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 2025 ராகு கேது பெயர்ச்சியால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான சூழல் உருவாகும். அதே போன்று விரயம் போன்ற இடங்களிலும், அர்த்தாஷ்டகம் போன்ற இடத்திலும் சில சுமாரான நடுநிலையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் ஒரு இடமான அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் இருந்துதான் தற்போது மாறுகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக 3, 6, 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில்தான் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க. எனவே முன்னேற்றத்திற்கு எப்பேற்பட்ட தடைகள் ஏற்பட்டாலும் தாமாக அவை விலகி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை ராகு கேது பயிற்சி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் ராகு நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு வகையில் அவர் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இயற்கையிலே நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவுக்கென ஆட்சி வீடுகள் இல்லை. அந்த வகையில் பார்க்கும் போது கும்பராசிக்கும் ராகு வருவது மிக பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்திற்கு மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது வருவது எண்ணங்கள்ல தெளிவு பிறக்குங்க. எதை செய்தாலும் அதனுடைய விளைவுகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை துரிதமாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராகு மற்றும் கேது. எனவேதான் இந்த ராகு கேது பயிற்சியால் அதீத நன்மைகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராகு பாகியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் திருமண தடைகள் விலகுங்க. மனித வாழ்வில் சுப காரியங்கள் எந்த விதமான தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என்றால் பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் வால் பகுதியை கொண்ட கேதுவின் அமைப்பும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ராகு கேது இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பிற்கு
மாறுவதால் எந்தவிதமான சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் தடை தாமதமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகங்களை நிச்சயமாக பெறப்போகின்றன. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இல்லத்திற்கென நேரம் ஒதுக்கி ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வது மற்றும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை குதூகலம் கொண்டாட்டத்துடன் சந்திப்பது என நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ராகு கேது பெயர்ச்சியால் தாமாக நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் இல்லத்தில் நடைபெற்று வந்த பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெறலாங்க. குடும்ப உறவுகள் பலப்படும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவு கிடைப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நலத்தில் பரிபூரணமான சுகம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது செய்யும் தொழிலே தெய்வம் என சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். உங்களது கடின உழைப்பிற்கு மிக பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் உங்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் எந்தவிதமான தடையுமின்றி தாமாக இந்த 2025 ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய திட்டங்களை கூட எளிதில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்குங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றி மீது வெற்றி வரும் இனிமையான தருணமாகவும் அற்புதமான நேரமாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்தையும் திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி என அனைத்துமே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமாக நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. மாணவர்களின் கல்வியிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். என்றால் ராசியின் அதிபதியான புதனும் சாதகமாக இந்த வேளையில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்த்த காரியம் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் ராகு கேதுவின் அமைப்பால் உங்களுக்கு எளிதில் தாமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த 2025 ஆண்டின் துவக்கத்தில் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் தோஷங்கள் போன்ற அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம். எனவே நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்கள்.